வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. சிவப்பு அவுகளை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஃபஸ்ட்டு அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 கப் அளவுக்கு சிவப்பு அவுல் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தேங்காயிலேருந்து தேங்காய் வறுப்படுற வாசனை வர அளவுக்கு ஒரு 5 நிமிட்ஸ் கைவிடாமல் வறுத்து விட்டுட்டே இருங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி பவுட்ராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு சிறு துண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சிவப்பவுல் பவுட்ரையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீனி சேர்க்க பிரியம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்தும் இதை செய்யலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பவுட்ரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த சிவப்பு அவுலை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப ஒரு 5 நிமிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு ரெசிபி செஞ்சு தரணும்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதே சமயம் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். அவுல் நார்மலாக சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி நீங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாமோ அதே மாதிரியே செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது மேலே நான் கேஷ்யூநட்ஸ் அது மேலே டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பிரியம்னா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோடையே நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்டிங்கனாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா தேங்காய், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கும் போது ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இது மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இது கெடவே கெடாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. தேங்காயெல்லாம் நல்லா நம்ம வறுத்து செஞ்சுருக்கனால கெடாது இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய அவுல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.